سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமா. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஒற்றை வாழ்க்கையை அழகான முறையிலேயே அமைத்துக் கொள்வதுதான் சிறந்தது. ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற வரையறையை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு விதித்திருக்கிறார்களோ அந்த வரைகளுக்கு உட்பட்டு வாழ்வதுதான் அழகியலுடன் இருக்கக்கூடிய அற்புதமான வாழ்வு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மனிதனுக்கு ஒரு அழகிய உபதேசத்தை முன்வைக்கிறார். அல்லதி ஹலகல் மௌத்த வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மத்தியிலே வாழ்க்கையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருப்பதற்கான காரணம் உங்களில் அழகான செயல்களை யார் புரிகிறார்கள் என்பதை சோதித்து அறிவதற்காக என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் அழகானவை இருக்கிறதா இல்ல அதற்கு மாற்றமாக இருக்கிறதா என்பதை சோதித்து அறிவதற்குத்தான் ஒட்டுமொத்த வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது எல்லா தருணங்களிலும் எல்லா செயல்களிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அழகியல் இருக்க வேண்டும் என்ற அக்கறையுடன் நாம் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒன்று நாம் பேசக்கூடிய வார்த்தைகள். மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த தருணத்தில் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் சரி, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னொரு மனிதனிடம் செல்லும் பொழுது அல்லது ஒரு சமூகத்திடம் செல்லும் பொழுது அதனால் அந்த மனிதனோ அந்த சமூகமோ பாதித்து விடக் கூடாது என்ற அக்கறை உணர்வுடன் தான் பேச வேண்டும். அல்லாஹ் நமக்கு வார்த்தைகளை பற்றி ரொம்ப அழகான ஒரு அறிவுரையும் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் மறைவான அனைத்தையும் நாம் நம்புகிறோம். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த விஷயத்தில்? வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் பேசினால் நேர்மையான சொல்லையே பேசுங்கள். பேசுவதற்கு முன்பாக அந்த பேச்சு அழகானதாக அமைய வேண்டும், நேர்மையானதாக அமைய வேண்டும். அப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பேச வேண்டும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை இறைவன் கவனிக்கிறான். இறைவனுடைய ஏடுகளில் அது பதிவு செய்யப்படுகிறது. மறுமை நாளில் நாம் பேசிய ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் அல்லாஹ் தஆலா தனித்தனியாக விசாரிப்பான். என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய சமூகத்தில் எந்த மனிதனுடைய உள்ளத்தில் காயத்தையும் ஏற்படுத்தி விடக் கூடாது என்ற அக்கறையுடன் நாம் பேச வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பேசும் பொழுது நேர்மையான சொல்லையே பேசுங்கள் என்பதாக வலியுறுத்துகிறார். என்னுடைய பேச்சின் மூலமாக ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்பட்டு விடக்கூடாது. என்னுடைய பேச்சின் மூலமாக ஒரு மனிதனுடைய கண்ணியத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. என்னுடைய பேச்சின் மூலமாக ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை நான் அபகரித்து விடக்கூடாது. என்னுடைய பேச்சின் மூலமாக நான் எந்த மனிதருக்கும் அவருடைய உள்ளத்தை புண்படுத்தக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி விடக் கூடாது என்ற அக்கறையில் பேச வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அழகான அறிவுரையை தருகிறான். இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே, மீண்டும் ஒரு முறை வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டா? ஜென்மங்கள் என்று சொல்லக்கூடிய பொய்யான புனைவுகள் ஏதேனும் நமக்கு மத்தியில் உண்டா? கிடையாது. இந்த ஒற்றை வாழ்க்கை தான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான சோதனை களம். இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிக நல்லவர்களாக
அழகான வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக வாழ்ந்து மறுமையில் இறைவனை சந்திக்கும் பொழுது என் இறை திருப்திக்கு உரியவனாக, இறைவனுடைய பாவ மன்னிப்புக்கு உரியவனாக, அவனுடைய சொர்க்கத்தை பெறுவதற்கு உரியவனாக நான் இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் எல்லா தருணங்களையும் நாம் பேச வேண்டும். தமிழில் ஒரு சொலவடை உண்டு, பக்கம் பார்த்து பேசுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் எங்கே இருக்கிறோம், யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் யார் யாரிடமெல்லாம் செல்லும் என்பதையெல்லாம் அறிந்து பேச வேண்டும் என்று சொல்வார்கள். அப்ப இந்த அமைப்பு, இந்த அக்கறை நம்முடைய உள்ளத்தில் எங்கே பேசினாலும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வாழ்க்கை மாத்திரம் அல்ல, அவருடைய வார்த்தையும் அழகானதாக இருந்தது. எதை மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்களோ அதை செயல் வடிவமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சொன்னதற்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் அமைத்துக் கொள்ளவில்லை. தங்களுடைய குடும்பத்தாரிடத்தில், தங்களுடைய உறவினரிடத்தில், தங்கள் தோழரிடத்தில், தங்களுடைய பிள்ளைகளிடத்தில், தங்களுடைய குடிமக்களிடத்தில் என்று எல்லா வட்டங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பாதிப்பு நிகழ்ந்திருக்கக்கூடிய தருணத்திலும் கூட, தமக்கு துன்பங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய நேரத்திலும் கூட கடும் சொற்களை சொல்லாதவர்களாக, மனதை புண்படுத்தாதவர்களாக, அழகிய வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் காண முடிகிறது. அதுதான் நமக்கு முன்மாதிரி. லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபிகளாருடைய 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கை என்பது அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை பார்த்து பின்பற்றுவதற்குத்தான் அல்லாஹ் அந்த மனிதரை நமக்காக அருப்படையாக அனுப்பினான் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி பேசினார், அவர் எல்லா நேரங்களிலும் எப்படி பேசினார் என்பதையெல்லாம் படித்து பார்த்து ஆராய்ந்து அவர் போல நானும் பேசணும், அவர் மாதிரி நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை உணர்வுடன் நபிகளாரின் மீது கொண்ட நேசத்துடனும் நாம் நம்முடைய பேச்சு வழக்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய தோழர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல மனைவிடம் கேட்கிறாங்க, என்ன உணவு இருக்கிறது அப்படின்னு கேட்கிறான். மனைவி சொல்றாங்க, சிறிதளவு சப்பாத்தி இருக்கு, ரொட்டி இருக்கு அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ரொட்டி வைக்கப்படுகிற 3 ரொட்டி நபிகளார் தன்னுடைய தோழரோடு வந்திருக்கிறார். நபிகளார் என்ன பண்றாங்க, ஒரு ரொட்டி எடுத்து தனக்கு ஒண்ணு, தன்னுடைய தோழருக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. மீதமுள்ள இன்னொரு ரொட்டியை 2 பங்கா பிரிச்சு என்ன பண்றாங்க, தனக்கு ஒண்ணு தன்னுடைய தோழருக்கு ஒண்ணுமா வைக்கிறான். பங்கிடுவதில் கூட நியாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்டாங்க. ரொட்டிக்கு தொட்டுக்கொள்ள குழம்பு இருக்கான்னு மக்கள் என்ன பண்றாங்க, மனைவிடன் கேட்கிறாங்க. மனைவிடன் பதில் வருகிறது, சிறிதளவு காடியை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொண்டு வர சொல்றாங்க. கொண்டு வந்து அதை தொட்டு கொண்டு சாப்பிடுகிறார்கள். காடி என்றால் நம்முடைய பார்வையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எலும்புச்சங்காயில உப்பு போட்டு ஊற வச்சு அதுக்கு பேர் என்னது, நம்முடைய பார்வையில அது என்னது, காடின்னு சொல்லுவாங்க. அதை இன்னைக்கு யாரும் சாப்பிடக்கூட மனிதர்கள் உண்டா? ஒரு காலத்துல சோத்துக்கு, பழைய கஞ்சிக்கு இந்த எலுமிச்சங்காயில உப்பு போட்டு ஊற வச்சதை என்ன பண்ணுவாங்க, தொட்டு கூட சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஊறுகாயில டேஸ்டா வந்துருச்சு, விதவிதமான ஊறுகாய் எல்லாம் என்னது, மசாலாக்கள் சேர்த்து என்னது, ரொம்ப ருசியாக என்னது ஊறுகாயெல்லாம் வந்துருச்சு. அதை யாரும் தொட மாட்டோம். இன்னும் குறிப்பாக நம்ம ரொட்டிக்கு இதை தொட்டு சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வைக்கப்படுகிறது. அந்த ரொட்டியை எடுத்து காடியை தொட்டு சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள், குழம்புகளிலேயே மிகவும் ருசியானது இந்த காடி தான் என்றார்கள். தன் தோழருக்கு முன்னால் தன் மனைவியுடைய சமையலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பாராட்டுகிறார்கள் என்றால், புகழ்ந்து பாராட்டுவதற்கு பைசாவா அவசியம்? காசு பணமா தேவை? நல்ல மனசு தேவை. அன்புடன் இரக்க உணர்வு இருக்கக்கூடிய நல்ல மனது இருந்தால் போதுமானது. அது போன்ற அழகான வார்த்தையில் வரும். இன்னைக்கு யாரையோ எதற்கெல்லாமோ மனிதர்கள் புகழ்கிறார்கள். வரம்பு மீறி மனிதர்கள் இறைவனுக்கு நிகராக புகழ்வதையெல்லாம் பார்க்க முடிகிறது. அப்படியெல்லாம் புகழக்கூடாது. இறைவனுடைய அந்தஸ்தில் யாரையும் வைத்து நாம் என்ன பண்ணக்கூடாது, புகழ்வதற்கு அனுமதி இல்லை. சின்ன சின்ன புகழ்ச்சி, இஸ்லாமிய மரபுகளை மீறாமல் வரம்பிற்குட்பட்டு நம்முடைய கணவரை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய தாய் தந்தைகளை, சகோதர சகோதரிகள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை லயித்து ரசித்து, நல்லா செஞ்சிருக்கீங்க, அழகா செஞ்சிருக்கீங்க அப்படி நம்ம என்ன பண்ணலாம், புகழலாம். இந்த ஒற்றை வார்த்தை மிகப்பெரிய இணக்கத்தை, அன்பை ஏற்படுத்தும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்களே, எதிரியை கூட ஒற்றை அழகான வார்த்தை நண்பனாக மாற்றிவிடும். அதே வார்த்தை கடுமையாக மாறி இருந்தது என்றால் நண்பனையும் எனது எதிரியாக மாற்றிவிடும். சற்று யோசித்து பாருங்கள். நபிகளாருக்கு வைக்கப்பட்ட உணவு என்பது மிகவும் என்னது, அவ்வளவு பொருத்தமான உணவு அல்ல. காய்ந்த ரொட்டிக்கு காடி, இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் இதை சாப்பிட்டு கொண்டு நன்றாக இருக்கு என்று வந்திருக்கக்கூடிய தோழருக்கு முன்னால் புகழ்ந்தார்கள் என்றால் அந்த மனைவிக்கு இந்த கணவன் மீது அக்கறை ஏற்படத்தானே செய்யும், அன்பு ஏற்படத்தானே செய்யும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அத்தனை மனைவிமார்களுமே ஒரு சேர சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற சிறந்த மனிதர் உலகத்தில் இல்லைன்னா. பேர் வாங்கி விட முடியுமா? அவ்வளவு எளிதாக என்னது பேர் வாங்கி விட முடியாது. ஊருக்குள்ள நல்லவர் என்று பேர் வாங்கிடலாம். ஏன்னா மக்களிடத்தில் மனிதர்களா நடிக்க முடியும். நம்முடைய பலவீனங்கள் எங்க தெரியும்? வீட்டுக்குள்ளதான் தெரியும். வீட்டுக்குள் நாம நம்முடைய கணவரிடத்தில், நம்முடைய சகோதரிடத்தில், நம்முடைய தந்தையிடத்தில் நல்ல பிள்ளை, நல்ல பெண், நல்ல மனைவி என்று பெயர் வாங்கிவிட முடியுமா என்றால் அவ்வளவு எளிதல்ல. அதற்கு வாழ்க்கையும் வார்த்தையும் மிக முக்கியமான விஷயம். நம்முடைய வார்த்தையால் சின்ன சின்ன பாராட்டுகள் என்னது நாம மனம் முகந்து சொல்லணும். நம்முடைய பிள்ளை பரீட்சை எழுதிட்டு வருகிறது, 100 மார்க் 35 மார்க், சி இதெல்லாம் ஒரு மார்க்கா, உன்னை பெற்றதுக்கு வேற பிள்ளையை பெற்றுடலாம் அப்படின்னு நம்ம பேசிடக்கூடாது. பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். இங்க என்ன சொல்லணும்? நல்ல மார்க்கு தான், பாஸ் ஆயிட்ட, சூப்பர் மார்க் தான், நல்லா படிச்சிருக்கிற, இன்னும் இதை விட சிறப்பா படி அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணணும். இதுதான் என்னது உள்ளத்தில் ஆழமாக பதியும். நம்முடைய வார்த்தைகள் மனிதனுடைய உள்ளத்தை ஆழமாக பாதிக்கக்கூடியது. அது அவனுடைய செயல்களை பாதிக்கும். ஒருத்தரை சோம்பேறியாக மாற்றுவது, உலகத்தில் உருப்படாதவனாக மாற்றுவது ஒற்றை வார்த்தை தான். அவனை பெரிய வெற்றியாளனாக, சாதனையாளனாக மாற்றுவோம் என்னது ஒரு வார்த்தை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல அன்பு, நல்ல பண்பு இருந்தது. தன் மனைவியை மனம் வந்து பாராட்டுகிறார். நம்ம வீட்டுக்கு நம்முடைய கணவர் வருகிறார், ஏதேனும் வாங்கிட்டு வர சொல்லியிருப்போம், மறந்துட்டு எப்படி பேசுவோம்? போகும்போது நல்லா போறாரு, வரும்போது என்னது கையை வீசிக்கிட்டு தான் வர்றாரு. ஊர் உலகத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. நம்ம கேட்டா வாங்கி கொடுக்குறாரு? வாங்கி கொடுக்க மாட்டாரு. இந்த பிள்ளை அழுது கேட்குது, என்னத்தை வாங்கி கொடுக்குறாரு என்று என்ன பண்ணுவோம்? நாம சொல்லுவோம். அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை காயப்படுத்துமே, அவருடைய மனதை காயப்படுத்துமே. இதனால் நமக்கு இருவருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு குறைந்து விடுமே என்ற எண்ணம் இல்லாமல், நம்ம அந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம். அங்கு உறவின் மத்தியிலே சிக்கல் விழுந்து விடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனிக்கிறான். தன் மனைவியை இன்னொருவர் முன்னிலையில் புகழ்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அந்த மனைவிக்கு அன்பு இருக்கத்தானே செய்யும். இந்த கணவர் எப்பொழுது வந்தாலும் என்னது நாம அவருக்காக நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும் ஆசை இருக்குமா? இருக்காதா? வரத்தானே செய்யும். நாம ஒரு விருந்துக்கு போறோம், அல்லது நம்முடைய உறவினர் வீட்டுக்கு போறோம், உணவு வைக்கப்படுகிறது, உணவு சரியில்லாம போயிருச்சு, என்ன செய்வது? நல்லா கூப்பிட்டு வச்சுச்சு பாரு, வா வான்னு கூப்பிடுது. கடைசியில வச்சனது வாயில வைக்க முடியாத சாப்பாட வைக்கும். ஏண்டா வந்தோம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களை பாக்குறோமே. ஏதேனும் ஒரு தருணத்தில் நாம செல்லக்கூடிய விருந்திலோ அல்லது என்னது திருமண விழாக்களிலோ சாப்பிட்டு விட்டு நமக்கு உணவு கொடுத்தவரை பார்த்து, நல்ல உணவு கொடுத்தீங்க, அருமையான உணவு சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னவர்கள் நம்மில் எத்தனை பேர்? ஏன்னா மனசு வராது. பாராட்டுவதற்கு என்னது மனிதர்களுக்கு மனசு வருவதில்லை. குறையை தேடி கண்டுபிடிக்க மனசு வரும். என்ன குறை இருக்கு? சில பேர் என்னன்னா குறையை கண்டுபிடிப்பதை முழு நேர தொழிலாக வச்சிருப்பாங்க. சாப்பிட போயிருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு குறை, பிரியாணி சரியில்லை, கறி இல்ல, கறி இருந்தா எலும்பு இல்ல, எல்லாம் இருந்தா எண்ணெயை கவனிக்கல, இப்படி ஏதேனும் ஒரு குறையை சொல்லிவிட்டு வருவதை வாடிக்கையா வைத்திருப்பதை பார்க்கிறோம். சில பேர் கேட்பாங்க, நான் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு விருந்து கொடுத்தோம் கேட்பாங்க, இல்ல நல்லா இல்ல, போனாலும் வச்ச மாதிரி எல்லாம் இல்ல, இந்த வட்டம் ஒண்ணும் வாய்ப்பு சரியில்லையே, ஏன் என்னாச்சு அப்படிலாம் கேட்பாங்க. எல்லாம் கேட்கலாமா? யாரும் விருந்து வைக்கக்கூடிய நபர்கள் நல்லா இல்லாத உணவை விருந்து வைக்கணும்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டான். எல்லாருடைய உள்ளத்திலும் நல்ல சாப்பிட்டு நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும் என்ற எண்ணம் தான் இருக்கும். நல்ல முறையில் கவனிக்கணும், நல்ல உணவுகளை வைக்கணும் நம்ம நினைப்போம். ஆனாலும் யானைக்கு மடி செருக்கத்தானே செய்யும். எவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய மனிதராக இருந்தாலும் நாம நாடுவது ஒண்ணு, அல்லாஹ் நாடுவது ஒண்ணு. நாம கரெக்டா இருக்குன்னு நம்ம நினைச்சிருப்போம். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்னது அதில் மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கலாம். அப்போ உணவில் ஏதேனும் ஒரு குறை இருக்கும் பட்சத்தில் அந்த குறையை மறைத்து நமக்கு உணவு கொடுத்த இடத்தில் சிறப்பாக இருந்ததுன்னு ஒற்றை வார்த்தை சொல்லி பாருங்க. அவங்களுக்கு தெரியும்ல, சாப்பாடு நல்லா இல்லதான், கொஞ்சம் உப்பு அதிகமா போயிருச்சு, வாயிலே வைக்க முடியலதான், இந்த அம்மா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, என்ன மனுஷி, நம்ம மேல அன்பு வருமா வராதா? நம்ம எப்பொழுது பார்த்தால் நமக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற ஆசை வருமா வராதா? வரத்தானே செய்யும். அப்ப இந்த அன்பை நமக்கு வழங்குவது இந்த அழகான ஒரு வார்த்தை என்று சொல்லும் பொழுது நபிகளார் இதை சரியான முறையில் பேணினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை சுத்தி தோழர்கள் இருக்கிறாங்க. நபிகளாருடைய தோழர்கள் என்றால் யார்? ரசூலுல்லாஹ் அப்படின்னு எது சொன்னாலும் சொன்னது அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்கள், உயிரை கொடுக்கக்கூடியவர்கள். இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இது தேவையா தேவையில்லையா, இதனால் என்ன அப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள் என்றால் சொன்னதே என்னது அப்படியே அச்சரம் பிசகாமல் செய்து உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னது தோழர்கள் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வீட்டுல இருக்கிறான், இன்னொரு மனைவி வீட்டுல இருந்து ரசூலுல்லாஹ்க்கு என்ன வருது? உணவு கொண்டு வரப்படுகிறது. அப்ப உணவு கொண்டு வரப்படும் அன்பளிப்பா வருகிறது. அந்த உணவை வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி என்ன பண்றாங்க? தட்டி விட்டுறாங்க. தட்டி எப்படிப்பட்ட சூழல் பாருங்க. ரசூலுல்லாஹ்வை சுத்தி தோழர்கள், உயிரை கொடுக்கிற அளவுக்கு என்னது தோழர்கள் இருக்கிறாங்க.
வந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி வந்த தட்டை தட்டி விட்டுறாங்க, தட்டு உடஞ்சிருது, மண் தட்டு உடஞ்சிருது, உணவுப் பொருள் சிந்திரு. இது எவ்வளவு சங்கடமான சூழ்நிலை. இப்படி ஒரு சூழல் நமக்கு நடந்தா நம்ம கோவம் வரத்தானே செய்யும். ஐயோ 4 பேருக்கு முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்களே, திரும்ப அவங்க முகத்துல எப்படி முழிக்க போறேன், நம்மள இப்படி தப்பா நினைப்பாங்களே, அப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், தோணுமா இல்லையா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கடுமையான சூழலிலும் கூட, தன்னை சுற்றி தன்னுடைய தோழர்கள் இருக்கக்கூடிய நிலையில் கூட, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ, தான் பெரிய அதிபர், நம்மை பற்றி தவறாக மதிப்பிடுவார்களோ, குறைந்து மதிப்பிடுவார்களோ, அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் யோசிக்கவே இல்லை. மனைவியை திட்டுவதற்கு சரியான வாய்ப்பு. ஏன்னா சில பேர் திட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துவாங்கல்ல, வீட்டுக்காரர் சில நேரங்களில் நேரடியா திட்ட முடியாது. அதே மாதிரி திருமணம் முடிச்சு போயிருப்பாங்க, மாமியார் நாத்தனார், இது எப்பவுமே என்னது, இது ஒரு சிக்கலான உறவுகள் தான். விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒன்று இல்லாமல் போனாலே இந்த சிக்கல் தொடர்ந்து வரத்தான் செய்யும். படித்தவர்கள், படிக்காதவர்கள், மார்க்கம் அறிந்தவர்கள், மார்க்கம் அறியாதவர்கள், இந்த சிக்கல் வந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப இது மாதிரியான தருணங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தா எந்த பிரச்சனையும் வந்து விடக்கூடாது. நம்ம மாமி தானே, நம்ம நாத்தனார் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா என்னது வந்துடாது. ஆனா பெரும்பாலும் வராது. அப்ப அவங்க நம்மளை சங்கடப்படுத்துற மாதிரி பல தருணங்கள் அமையும் பொழுது எப்படா திட்டுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும் நினைப்போம். அந்த நேரம் பார்த்து பிள்ளை வெளியில போய் ரொம்ப லேட்டா வந்திருப்பான், விளையாடிட்டு வந்திருப்பான், எங்கடா போன அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம். இந்த மாதிரி வெளியில போய் என்னது விளையாடிட்டு வந்தேன் அப்படின்னு. அறிவு இருக்க, அறிவு கட்ட மகனே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு அடி. இப்ப யார சொல்றோம், உங்க வீட்டுக்கார திட்டுறோம். அறிவு கட்ட மகனே யார் அர்த்தம், வீட்டுக்காரோடைய மகன் அர்த்தம். இப்ப இப்படி என்னது, மாமியாரை திட்டுறது, நாத்தனாரை திட்டுறது என்று சொல்லி என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கிறோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம நேரடியா திட்ட முடியாது, திட்டலாம் என்று நினைத்து என்ன பண்ணுவோம், திட்டுவோம். இது உள்ளத்தில் அன்பை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாது. அவங்களுக்கும் தெரியத்தானே செய்யும், நம்மளைத்தான் என்னது ஜாடையா சொல்றாங்க அப்படி என்னது, யாராக இருந்தாலும் என்னது எளிதாக புரிந்து கொள்வார்கள். அன்பு மெல்ல மெல்ல விலகிவிடும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த தருணத்தில் கடுமையாக திட்டிருக்கலாம். எல்லாம் என்ன பொண்ணு, உன்னையெல்லாம் என்ன வளர்த்து வச்சிருக்காங்க, ஏன் தலையில வந்து கட்டி வச்சுட்டாங்களே, இப்படி 4 பேத்துக்கு முன்னாடி அசிங்கமா நடந்து கொண்டாயே என்று நபிகளால் திட்டி இருக்கலாம், அடித்தும் இருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சா தெரியுமா, விழுந்து உடைந்த துண்டுகளை ஒன்றொன்றாக எடுக்கிறான். எவ்வளவு அற்புதமான கேரக்டர் பாருங்க. உடைந்த துண்டுகளை எடுத்து, விழுந்த சப்பாத்திகளை என்னது ரொட்டியில் எடுத்து என்ன பண்றாங்க, அந்த துண்டுகளை வச்சு வந்திருக்கிற தோழர்கள் எல்லாம் கொடுத்துறாங்க. வீட்டுக்குள்ள போய் இன்னொரு தட்டை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கவனிக்கிறாங்க பாரு. ஏன் அப்படின்னா, தட்டு இன்னொருத்தவங்க வீட்டுல இருந்து வந்தது, நம்ம வீட்டு பொருள் இல்ல, அடுத்தவங்களுடைய உரிமை இல்ல. ஏன்னா சில பேர் கோபத்துலதான் அநியாயம் எல்லாம் செய்வான். கோபத்துல அடுத்த பொருளை திருடிட்டு வரக்கூடிய மக்கள் எல்லாம் இருப்பாங்க, இந்த சமயத்துல எடுத்தா தாண்டா உண்டு அப்படின்னு என்ன பண்ணுவான், இது மாதிரி தருணங்களை பயன்படுத்துவார்கள். ரசூலுல்லாஹ் கவனிக்கிறான், அடுத்தவருடைய உரிமையை எந்த தருணத்திலும் பறித்து விடக்கூடாது என்ற எண்ணம் நபிகளார் இடத்துல இருந்தது. கரெக்டா வீட்டுல இருந்து இன்னொரு தட்டை எடுத்து வந்த அந்த பணியாளர் கொடுத்து அனுப்பிச்சுறாங்க. அனுப்பிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா ஒரு வார்த்தை சொன்னார்கள், உங்கள் அன்னையருக்கு இன்று ரோசம் மிகுந்து விட்டது. அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி நமக்கெல்லாம் என்னது, தாய், அன்னை தானே. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்க அன்னையருக்கு ரோசம் அதிகமாயிருச்சு அப்படி என்ன பண்றாங்க, சிம்பிளா முடிச்சிடறாங்க. ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை, சண்டையிட்டு மிகப்பெரிய அளவுக்கு தர்ம சங்கடமாக ஒரு சூழ்நிலையை மிக எளிதான அமைதியான ஒரு சூழ்நிலையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றுகிறார்கள் என்றால், இந்த தருணத்தை அந்த மனைவி என்ன சிந்திச்சிருப்பாங்கல்ல. நம்ம தப்பரா நடந்துக்கிட்டோம், எல்லாருக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்றோம், ஹார்ஷா நடந்துகிட்டோமே, ரசூலுல்லாஹ் அப்படி நடக்கலையே, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலுக்கு பதில் நடக்கலையே, மென்மையாத்தான் நடந்தாங்க என்று சொல்லி நபிகளார் மீது நேசம் வரத்தானே செய்யும். நபிகளாருக்காக விழுந்து விழுந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரத்தானே செய்யும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை அரவணைக்கக்கூடியதாக மாற்றும். அதாவது அல்லாஹ் சொல்றான், வகுல்லி இபாதி யகூலுல்லதி ஹிய அஹ்சன், நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அழகானதையே பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எங்க பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, அது எதிரியா இருக்கலாம், நீ பேசும்போது சந்தோஷமா இருக்கலாம், நீ பேசும்போது உனக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கலாம், அந்த விளைவுகளை ஒற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது. யாரிடம் எப்பொழுது பேசினாலும் சரி அழகான வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். அப்படி இல்லைன்னா, கரடுமுரடா பேசுனீங்கன்னா, கோபமா பேசுனீங்கன்னா, அசிங்கமான வார்த்தைகளை கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா, இன்ன சைத்தான காண என்சகும், ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவான். அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா, இன்ன ஷைத்தான காணலில் இன்சானி அதுவம் முபீனா, ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி அப்படிங்கிறான். எதிரி தானே, நண்பனாக்க கூடாது இல்ல. சைத்தானை பொறுத்த மட்டும் எப்படி நண்பன்கிற போர்வையில தான் வழிகெடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வழிகெடுத்தான், உங்கள் நலம் நாடும் நண்பன் நான் தான், உங்களுக்கு யாரை விட்டால் என்னது, என்னை விட்டா உங்களுக்கு எந்த ஃப்ரெண்டும் கிடையாதுங்கிற மாதிரி என்னது, நான் நல்லதை நாடக்கூடிய நண்பன் என்று சொல்லி என்னது நம்முடைய அத்தாவை வழிகெடுத்தானா இல்லையா, அது மாதிரி வழிகெடுப்பான். அவன் எதிரிங்கிறான். ஒரு வார்த்தை வச்சுனது பெரிய அளவுக்கு என்னது எதிரியாக ஆக்கிறோம். ஏதேனும் ஒரு விஷயத்தை யாரேனும் ஒருத்தர் சொல்லிவிட்டால்
அதை வைத்து நாம் என்ன பண்ணுவோம், சண்டையிட்டு பெருமளவு பிரச்சனை ஏற்படுத்தும். யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய கணவர் எங்கேயோ ஒருத்தர் இருந்திருப்பார், எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க, அந்த பொண்ணுட்டு உங்க வீட்டுக்காரர் அந்த முக்குல நின்று பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாரு, நம்ம சொல்லிடும். இப்ப நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அங்க நின்னீங்களா அப்படின்னு கேட்டா என்னவாகும், அந்த வார்த்தை சந்தேகத்தின் சாயலை ஏற்படுத்தி விடும். சந்தேகம் எங்கே முளைக்குதோ அன்பு அங்கே அடிபட்டு போயிடும். எந்த உள்ளத்தில் அன்பு இருக்கிறதோ அது சந்தேகம் வராது, குரோதமும் வராது, துரோகமும் வராது. அன்பு இல்லாம போயிரும்ல. ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருப்பார், அங்க அப்படி பார்த்தேனே, அதே அப்படி செஞ்சாரு அப்படின்றது யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நமக்கு சொல்லும் பொழுது அது உண்மையா பொய்யா என்று அறியாமல் அதை நம்பி கணவனிடம் போய் கேட்டோம் என்றால், அல்லது கணவனை பற்றி மற்ற மனிதனிடத்தில் சொன்னோம் என்றால், அல்லது நமக்கு தெரிந்த ஒரு பெண்மணியை பற்றி நமக்கு இப்படி தவறான செய்தி வந்தது பின்னால் நாம் அந்த அவங்களுக்கு தெரிந்த ஒரு உறவிடத்தில் இந்த செய்தியை சொல்லி இந்த செய்தி அவர்களுக்கு போய் செஞ்சார், நம்மளை பத்தி இப்படி இல்லாம பேசுறாங்க, நேருக்கு நேரம் நம்ம அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, நல்லா பழகுறாங்க, இன்னைக்கு என்னது ஊர் மக்களுக்கு மத்தியில நம்மளை பத்தி தப்பா பேசிட்டாங்களே அப்படின்னு தோணுமா இல்லையா? இனிமேல் எப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னா வந்து பேசுவாங்க. கொஞ்சம் அந்த நெருடல் இருக்கத்தானே செய்யும், நம்மளை பத்தி பேசுவாங்க. ஒரு மனிதனுடைய குறை நிறைய எந்த தருணத்தில் நமக்கு தெரிய வரலாம். யாரோ ஒரு உறவினர் இருக்கிறாங்க, அவருடைய குறை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், திடீரென்று தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அது ஊர் முழுக்க சொல்லக்கூடாது, மறைக்கத்தான் வேண்டும். எந்த குறையை ஒருவர் மறைக்க நினைக்கிறாரோ அதை வெளிப்படுத்துவது பாவம். ஒரு மூமியுடைய குறையை நாம மறைத்தால் நம்முடைய குறையை அல்லாஹ் எங்கே மறைக்கிறாங்கிறாங்க ரசூலுல்லாஹ், மறுமையில் மறைக்கிறான். ஒரு தவறு தெரிஞ்சு போச்சு, அது என்னது பாரதூரமான தவறு இல்ல, மக்களுக்கு அந்த தவறுனால எந்த கெடுதலும் கிடையாது, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில செயல்படக்கூடிய ஒரு தவறு தெரிஞ்சு போச்சு, அதை மூடிதான் மறைக்கணும். அவரிடத்துல போய் சொல்லணும், இப்படி எல்லாம் செய்யாதீங்க அப்படிதான் சொல்லணும். அந்த தவறை போய் இன்னொருத்தர் செஞ்சா, ஆனா உள்ள எப்படி சொல்லும் தெரியுமா, யாரோ ஒருத்தரை பற்றி ஏதேனும் ஒரு செய்தி தெரிஞ்சால் உலகத்துக்கே பரப்பணும், செய்தி ஆர்வம் இருக்கிறது, பெருமளவு ஆர்வம். இந்த அதையெல்லாம் தூண்டுவதான நாடகம், நம்ம பார்க்கக்கூடிய நாடகங்கள் இருக்கு, அவருடைய பெருமளவு அடிப்படையான விஷயம் என்ன, அடுத்தவர்கள் விஷயத்தை அறிய கொள்ளக்கூடிய ஆர்வம். அவன் வீட்டுல என்ன நடக்குது, அவன்கிட்ட என்ன நடக்குது, இவன்கிட்ட என்ன நடக்குது, அதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தை ஏற்படுத்துது. தெரிந்து கொண்டால் பிறரிடத்தில் போய் முதல்ல நம்ம தான் சொல்லணும், மெசேஜ நாம தான் சொல்லணும், அது சரியா தப்பா, அது உண்மையா பொய்யா, அதனால அவர் உடலும் பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா, அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. எனக்கு தெரிந்த செய்தியை நான் சொல்வேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்வம் இருக்குது, அது நம்மை கொண்டு போயிடுறது மிக மோசமான விஷயத்தில் தள்ளிவிடும். அதை கேட்டால் கேட்ட மாத்திரத்தில் அவருடைய உள்ளம் பாடுபடும். நமக்கு ஒரு குறை இருந்து அதை மறைக்க நினைத்து அந்த குறையை ஒருத்தர் அறிந்து இன்னொருத்தரை வெளிப்படுத்தினால் வரத்தானே செய்யும். எல்லாரும் மனிதனிடத்திலும் குறை இருக்கத்தானே செய்யும். குறையற்ற மனிதர் உலகத்தில் உண்டா? குறையே இல்லாதவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். மனிதர்களாக யாரும் பிறந்தாலும் குறைக்கு சொந்தக்காரர்கள் தான். ஒருவர் குறை இருக்கும், அந்த குறையை அவர் மறைக்க நினைப்பார், யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பார். நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதை போய் பிறரிடத்தில் சொல்லலாமா? சொல்லக்கூடாதானே. நம்மளுடைய குறையை எப்படி பிறர் அறியக்கூடாது என்று நாம நினைக்கிறோமோ, நாம மறைக்க வேண்டிய விஷயங்கள் பிறருக்கு தெரியக்கூடாது என்று கவனமாக எப்படி நடந்து கொள்கிறோமோ, அதை தெரிந்து கொண்டு மக்களுக்கு மத்தியில் ஒருவர் பரப்பினால் நமக்கு நம்முடைய மனம் எப்படி புண்படுமோ அதே மாதிரிதான் அவருக்கும். என்னை போன்றவர் தானே அவர். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் நாம் எப்படி நினைக்கணும், என்னை போன்றவர். அல்லாஹ் அப்படித்தானே சொல்லி காட்டுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். என்னுடைய சகோதரருடைய மான மரியாதைக்கு கேடு விளைவிக்கக்கூடியவனாக நான் ஆகக்கூடாது. அதான் அர்த்தம். சொந்த சகோதரன், இரத்த பந்தமான ஒரு சகோதரனுக்கு நம்ம நல்லதை நாடுவோம். அவனுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடந்தால் அதை தடுக்க முயலுவோம். அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தால் நம்ம தோல் கொடுக்க தயாராக இருப்போம். என்றால் அவருடைய மான மரியாதைக்கு இழுக்கு தந்தால் அதை அடுத்தவங்க மத்தியில எடுத்து சொன்னால், ஏன்னா இன்றைக்கு அது சாதாரண போக்கா இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வீட்டு வாசல்ல உட்கார்ந்து ஒரு காலத்தில் பேசி 19 பேருக்கு தெரிந்த செய்திகள் இன்றைக்கு இணையதளங்கள் வாயிலாக ஒரே நொடியில் என்னது 100,000 பேருக்கு தெரிந்து விடுகிறது. சட்டு என்ன பண்றான், எனக்கு மெசேஜ் வந்துச்சு நான் பாஸ் பண்ணிட்டேன், அது பொய்யா உண்மையா அப்படிங்கிற செய்தியை பற்றி அக்கறை காட்டக்கூடிய மக்கள் இன்னைக்கு குறைந்து விட்டார்கள். வந்துச்சு அனுப்பிச்சேன், மெசேஜ் வந்துச்சு பார்த்தேன், ஃபார்வர்ட் பண்ணேன், அவ்வளவுதான் செய்தி இருக்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய சங்கடத்தை, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை, ஒரு சமூகத்திலே மிகப்பெரிய அநியாயத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது மாதிரி தருணங்களில் கவனமாக நம்முடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவட்டத்துல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இருக்கிறார். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ்வோடு 10 வருடம் பணியாற்றியவர்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவட்டத்துல என்னது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்க, அவரை கொடுத்துறாங்க, நீங்க இந்த ரசூலுல்லாஹ்வோட நீ இருந்துக்க, அல்லாஹ்வின் தூதரை நீங்க பாத்துக்குங்க, உங்களுடைய வேலைகளுக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உம்மு சுலை ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி சொல்லி என்ன பண்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு ஒப்படைச்சிடறாங்க. ரசூலுல்லாஹ்வோடு மதீனாவுடைய 10 வருட காலமும் என்னது அவர் பணியாற்றுகிறார். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன பண்றாங்க, ஒரு வேலையை சொல்றாங்க.
அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட டைரக்டா பேசுறாரு, நேர பேசுறாரு. அல்லாஹ்வின் தூதர் நீங்க சொன்னதை நான் செய்ய மாட்டேங்கிறார். சின்ன பிள்ளை, பெரியவங்களா இருந்தா அந்த பயம் இருக்கும். சின்ன பிள்ளைக்குடைய இயல்பு தானே, நம்ம செய்யணும்னா செய்யாது, செய்யாது அப்படின்னா செய்வாங்க, அது சின்ன பிள்ளைடைய இயல்பு. இவர் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய காரணத்தினால ரசூல்லா சொல்றத ரசூல்லாட்டவே சொல்றாங்க, நான் செய்ய முடியாதுங்க. வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே அவர் சொல்றாரு, நான் மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டேன், அல்லாஹ்வின் தூதர் சொன்னது செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படி என்ன பண்றாரு, இவர் வெளியில போயிடுறாரு. போன பிள்ளைய ஆளை காணோம். ரசூல் என்ன பண்றாங்க, போனாரு அனசு, இவ்வளவு நேரம் ஆச்சு ஆளை காணத்து என்ன பண்றாங்க, வீதிக்கு வந்தா பிள்ளைகளோடு சேர்ந்து இவரும் விளையாடி கொண்டிருக்கிறார். மறந்துட்டார் எதுக்கு ரசூல் அனுப்புனாங்கன்னு. என்னது, சிறு பிள்ளைகள் தானே, அந்த விளையாட்டு தனத்தை என்னது, இவரும் பிள்ளைகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி நேரம் வந்து அனஸ் தோல்ல கையை வச்சு, அனசே நான் சொன்ன காரியத்தை செஞ்சியான்னு கேட்கிறார். அனஸ் ரலியல்லாஹு திரும்புறாங்க. ரசூல்லா ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு சிரிச்சான். அப்பதான் அவருக்கு ஞாபகத்து வருது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செயலை நாம செய்யாம விட்டுட்டோமே, நான் உடனே ஓடிட்டேங்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் நான் 10 ஆண்டுகள் பணிபுரிந்தேன், ஒரு தடவை கூட ஏன் இப்படி செய்தா என்று என்னிடம் கேட்டதில்லை, ஏன் இப்படி செய்திருக்க கூடாதா என்றும் கேட்டதில்லை, ஒரு தடவை கூட என்னை பார்த்து சீ என்று சொன்னதில்லை. எவ்வளவு பெரிய அழகான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஒரு வேலை காரணத்தில் இப்படி முதலாளியாக எந்த மனிதனும் நடந்து விட முடியுமா? ஒரு தாயாக, ஒரு தந்தையாக நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இப்படி நடந்திருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளெல்லாம் எப்படி திட்டுவோம், பின்னரை கம்பேர் பண்ணி திட்டக்கூடிய போக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கு. மார்க் குறைஞ்சிருச்சுன்னு அவனை பாரு, அவனுக்கு அறிவு இருக்கு உனக்கு அறிவு இல்லைங்கிறோம். எல்லாருக்கும் அறிவு இருக்கத்தான் செய்யுது. படிப்பதில் சில பேர் என்னது முன்ன பின்ன இருக்கத்தான் செய்வார்கள். அது அல்லாஹ் கொடுத்துடக்கூடியது. அதை பூஸ்டர் பண்ணக்கூடிய வழியைத்தான் பார்க்கணுமே தவிர எப்பவுமே கம்பேரிசன் கூடவே கூடாது. ரசூல்லா மாதிரி அப்படித்தான் ஒப்புமை நம்ம வைக்கணுமே ஒழிய பல மனிதர்களோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த பிள்ளைகளுமே கம்பேரிசன் பண்ணக்கூடாது. இப்ப ரசூல்லா ஒரு தடவை கூட கேட்கலையே, அப்புறம் என்ன அர்த்தம்? அனஸை நபிகளார் அந்த 10 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட வேலைக்காரராக நினைத்ததில்லை. ஒரு சின்ன பதவியை கொடுத்தா என்ன ஆட்டம் ஆடுகிறார் மனிதர்கள், யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பதவியை தான் பெரிய ஆட்டம் என்னது ஆடுகிறார்களா இல்லையா? என்னமோ உலகத்தில் அவரையே படைத்தது மாதிரி என்னது மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் நபிகளார் அனஸை தன்னை போன்ற சக மனிதனாக நினைத்தார்கள். என்னை நோக்கி வரக்கூடிய வார்த்தைகள் எது எனக்கு காயத்தை உண்டாக்குமோ அதை அனஸ் மீது நான் பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அழகான வாழ்க்கை நெறி நபிகளாரிடத்தில் இருந்தது. தன்னை போல தன் தோழராக கருதினார். உலக வரலாற்றில் நீங்கள் கருதி கொள்ளுங்கள், எந்த ஒரு ஞானியும், எந்த ஒரு சாமியும், அல்லது எந்த ஒரு முக்தியும், எந்த ஒரு மனிதர்களும், பெரிய தலைவர்களுமே தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை சீடர்களாகத்தான் வைத்திருந்தார்கள். முதல் முறையாக உலக வரலாற்றில் தனக்கு கீழ் உள்ளவர்களை சஹாபி, தோழர்கள் என்று சொன்ன ஒரே உலகத்தில் தலைவர் நபிகளார் தான். சஹாபியா என்ன, தோழர். அனசும் தோழர் தான். அன்னைக்கு பிறந்த ஒருத்தரும் தோழர் தான். ரசூலுல்லாஹ் காலத்தில் அன்னைக்கு பிறந்து ஒரு மாசம் ஆயிருக்குமே, ஒரு நாள் ஆயிருக்குமே, அவரும் ரசூலுல்லாஹ் தோழர் தான். ஒரு வருஷம் ஆனவரும் தோழர் தான். 65 வயசுக்காரரும் தோழர் தான். 75 வயசு ரசூலுல்லாஹ்வுடைய வயது மூன்றவர் என்னது தோழர் தான். அபூபக்கரும் ரசூலுல்லாஹ்வுக்கு தோழர், அபூபக்கருடைய தந்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு தோழர். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட அழகியலோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்திருக்கிறார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ்னு சொன்ன மாத்திரத்தில் உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மாத்திரம் அழகானதாக இல்லை, அவருடைய வார்த்தைகளும் அழகானதாக இருந்தது. யாருடைய மனதும் எந்த தருணத்திலும் புண்பட்டு விடக் கூடாது என்ற அக்கறை உணர்வும் மனித நேயமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் மிளிர்ந்து இருந்தது. அதான் மிக மிக முக்கியமான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை சந்திக்க போகும்போது எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும்னு சொல்றாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் பின் உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் சந்திக்க போறாங்க. கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். மரண வேதனைக்கு நிகரான ஒரு நோயில என்ன பண்றாரு, அவர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர் நலம் விசாரிக்க போறாங்க. கூட அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போறாரு. அதே போல இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க போறாங்க. ஸஅத் பின் அபி வக்காஸ், இந்த 3 தோழர்களும் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து என்ன பண்றாங்க, போறாங்க. அப்ப போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போறாங்க. உறவின் இடத்துல கேட்கறாங்க என்ன நிலைமைங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் என்ன பண்றாங்க, சங்கடமான சூழ்நிலை தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார். அவருக்கு முன்னாடி அழுல, அவங்க உறவின் இடத்துல ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டு என்ன பண்றாங்க, இப்படி ஒரு சூழலா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய அந்த 3 சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அழுகிறத பார்த்து அவங்களும் அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய அழுகையினுடைய ஒரு வார்த்தை சொன்னார்கள், நம்முடைய உள்ளம், நம்முடைய கண்கள் கண்ணீர் வடிப்பதற்காகவோ அல்லது நம்முடைய உள்ளம் கவலைப்படுவதற்காகவோ அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டான். ஒருத்தர் கஷ்டம்னா நம்முடைய உள்ளம் வேதனைப்படும்ல, அது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கிய இரக்க உணர்வு அது இருக்கும். ஒருத்தர் கஷ்டப்படுறதை பார்த்து நம்ம ரசிச்சோம்னா அது மிருகத்துடைய குணம். மிருகம் கூட அப்படி இருக்காது.
மிருகம் கூட தன்னுடைய குட்டி ஏதேனும் ஒரு ஆபத்துனா என்னது பதைபதைக்கத்தானே செய்யும். ஒருத்தருக்கு கஷ்டம்னா நம்முடைய உள்ளம் பாதிக்கப்படத்தான் செய்யும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தருக்கு துன்பம் ஏற்படுது, அதை நினைச்சு நாம அழுகிறோமே, கண்ணீர் வடிக்கிறோமே, கதறது இல்ல, கத்துறது இல்ல, கண்ணீர் வடிக்கிறோமே, அதற்காக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். உள்ளம் கவலைப்படுகிறது, அதற்காக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் இதற்காக தண்டிப்பான். எது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவை பிடித்து காட்டி சொன்னார்கள், இதற்காக அல்லாஹ் தண்டிக்கவும் செய்யலாம் அல்லது அருள் புரியவும் செய்யலாம் அப்படிங்கிறான். என்ன அர்த்தம்? நோயாளியை சந்திக்கும் பொழுது நோயாளிக்கு அவர் உள்ளம் விரும்பக்கூடிய வார்த்தைகளை நாம சொல்லணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்க போய் என்ன பண்ணிடக்கூடாது, நோயாளிக்கு கஷ்டம் தரக்கூடிய வார்த்தையை சொல்லிடக்கூடாது. சில பேர் போனோம்னா நோயாளியை சந்திக்க போறோங்கிற பேர்ல போய் என்னது என்னாச்சுங்க அப்படின்னா, இந்த மாதிரி இப்படி ஆகி போச்சுங்க அப்படின்னு. ஏங்க ஒழுங்கா நடந்திருக்கலாம்லங்க, பார்த்து செஞ்சிருக்கலாம்லங்க, அன்னைக்கு தான் சொன்னேன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா, அறிவு இல்லாம இது சாப்பிட்டீங்க இல்ல, அதனாலதான் இப்படி நோய், இப்படி பேசலாமா? அல்லாஹ்வுடைய விதிதானே, விதியின் அடிப்படையில் தானே நோய் வருகிறது. இப்ப நம்ம இங்க போய் நம்முடைய அறிவாளித்தனத்தை காட்டக்கூடாது. எனக்கு தெரியும், நீங்க இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்கும், அதை பத்தியே பேசக்கூடாது. முடிந்ததை பற்றி, இறந்த காலத்தை பற்றி, இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசவே கூடாது. முடிஞ்சிருச்சு, அது அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் முடிஞ்சிருச்சு, நம்ம அதை மாற்றவே முடியாது, மீண்டும் கொண்டு வரவே முடியாது என்று சொல்லும் பொழுது ஒரு நோயாளி சந்திக்கும் போது அப்படி பேசவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, நீங்கள் உங்களில் ஒருவர் ஒரு நோயாளியையோ அல்லது ஒரு மையத்தையோ நீங்கள் சந்திப்பதாக இருந்தால் அங்கே போய் நல்லதை கூறுங்கள். நீங்கள் கூறக்கூடிய நல்லவற்றிற்கு வானவர்கள் ஆமீன் சொல்றாங்கன்ற ரசூலுல்லாஹ். வானவருடைய ஆமீன் எப்படிப்பட்டது? அது மறுக்கப்படுமா? வானவர்கள் ஆமீன் என்ன அர்த்தம்? இறைவா இதை நிறைவேற்றுன்னு அர்த்தம். அப்போ அங்க போய் நம்ம நோயாளிக்கு நல்லதுதான் சொல்லணும். அவரை பார்த்து என்ன சொல்லணும், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு லேசாகும், இதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக என்ன பண்றான், இந்த மாதிரி நோயை தந்திருக்கிறான், நீங்க பொறுமையுடன் இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி மீண்டும் நல்ல பழைய ஆரோக்கியம் இருந்திருப்பான், கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்முடைய வார்த்தை அவருடைய உள்ளத்திற்கு மருந்து தடவுவது போல இருக்கணுமே தவிர அவருடைய நோயை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. போச்சு இந்த நோயா, இனி ஒண்ணும் பண்ண முடியாது, இனிமேல் யாராலும் எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அவருடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுத்தும் மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா நோயாளியை பொறுத்த மட்டில் நாம சந்திக்க போகக்கூடிய நபர் பேசக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய மருந்து, சாதாரண விஷயம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நல்ல சொல் இருக்கு அது ரொம்ப முக்கியமானதுங்கிறார். நபி எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னா, பறவை சகுனம் இல்லைங்கிறாங்க, சகுனம் இல்லைன்னாங்க ரசூலுல்லாஹ், தொற்று நோய் இல்லைன்னாங்க, நற்குறி உண்டு அப்படிங்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறான், அல்லாஹ்வின் தூதர் அது என்ன நற்குறி? நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல சொல் நற்குறி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், ஒருத்தரை பார்த்து நல்லது சொல்வது என்னது, அவருக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியை தரும், அதுவே என்னது அவருடைய உடலை ஆரோக்கியம் தரக்கூடியதாக மாற்றும். சொல்றாங்கல்ல, நம்ம ஒரு நோய் என்னது ஸ்ட்ரெஸ் இருக்கு, டாக்டர் சொல்றாங்களா இல்லையா, உங்களுடைய மன அழுத்தம் தான் இந்த நோய் காரணமா இருக்கிறது, உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, ஃப்ரீயா இருக்குன்றாங்கல்ல. அப்ப நோயாளியை சந்திக்கும் பொழுது மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லிவிடக் கூடாது. நோயாளுடைய உறவினரை சந்தித்தாலும் சரிதான், அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் நீங்க கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ் எளிதாகி வச்சிருவான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே நேரத்துல தெரியாத விஷயத்த சொல்லவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே டாக்டர், வாட்ஸ்அப் படிச்சுட்டா எல்லாருக்கும் என்ன வந்து மைண்ட்ல, MBBS MD படிச்ச டாக்டர் ஞாபகத்து வரும். வாட்ஸ்அப் இருந்தா போதும், Facebook இருந்தா போதும், இவர் எல்லாம் டாக்டர். யூடியூப்ல ஒரு செய்தியை படிச்சுட்டா போதும், ஒரு எல்லாம் என்னது ஒரு டாக்டர். ஒருத்தர் இப்படித்தான் என்ன பண்றாருன்னா, நான் ஒரு தடவை சளி பிடிச்சிருந்துச்சு, சரியான இருமல். அப்ப அந்த சமயத்துல ஒருத்தர் எனக்கு என்ன பண்றாரு, அட்வைஸ் பண்றாரு, பாய் இல்ல ரொம்ப இருமலா இருக்கு, ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கிறீங்க, காலையில வெள்ளனமா அதிகாலையில முதல் வேலையை எந்திரிச்சு ஒரு 10 மிளகு எடுத்து வாயில போடுங்க, சரியா போயிருட்டார். ஆனா உண்மையிலே அது தவறு, உண்மையிலே என்னது தவறு. அவர் என்ன நினைச்சிருக்காரு, மிளகு சாப்பிட்ட சளி போயிருங்கிற வாட்ஸ்அப் தகவலை மட்டும் எடுத்துக்கிட்டு மிளகு சாப்பிடுங்க அட்வைஸ் பண்றாரு. எந்த நேரத்துல மிளகு சாப்பிடணும் அட்வைஸ் இருக்கா? வெறும் வயிற்றுல உண்மையிலே மிளகு சாப்பிடவே கூடாது. நீங்க அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய தருணத்துல காரமான எதையுமே சாப்பிடவே கூடாது, ஆல்கலைன் தான் சாப்பிடும். தண்ணி குடிக்கணும், தண்ணீர் காலையில் எந்திரிச்சு கேளுங்க, மருத்துவர்கிட்ட கேளுங்க, முதல் வேலையாக தண்ணீர் குடிப்பதான் சிறந்தன்னுவாங்க. சில பேர் காலையில் எந்திரிச்சு டீ குடிப்பாங்க, பெட் காஃபி பெட் டீ அதெல்லாம் குடிக்கவே கூடாது. தண்ணீர் தான் நீண்ட நேரம் நம்ம உணவு அருந்தாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வயிற்றில் ஆசிட் செக்ரீஷன் அப்படியே நிறைஞ்சு நிற்கும், அடர் HCl என்று சொல்வார்கள். இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த HCl எடுத்து உங்க கையில போட்டு பாருங்க, கை பொத்து போயிடும், அவ்வளவு அடர், அவ்வளவு காரமானது. அதை அல்லாஹ்வுத்தாலா நம்முடைய இறைப்பையில் என்னது பாதுகாப்பா வச்சிருக்கான், அதுதான் நம்ம உணவை செரிக்கக்கூடியது. அப்ப அந்த தருணத்துல என்னது தண்ணி. ஏன் நோன்பு திறக்கும் போது நம்ம ரசூலுல்லாஹ் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்க சொல்றாங்க, பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறக்க சொல்றாங்க? அது மெல்ல போய் சமன்படுது. அந்த நேரத்தை எடுத்து என்னது திடப்பொருளை போட்டக்கூடாது, திரவம் சார்ந்து போடணும். அதனால நம்ம ஊர்ல என்னது நோன்பு கஞ்சி கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்ல, கூல் ஃபார்ம்ல என்னது நம்ம குடிச்சா நல்லா இருக்கும், நம்ம என்ன பண்றோம் குடிக்கிறோம். அப்ப இது மாதிரி எனக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி பிறருக்கு உபதேசம் பண்ணக்கூடாது.
அந்த துறையில் நான் விற்பனர் என்றால் எனக்கு அந்த தகவல் 100% உண்மை என்று தெரியும் என்றால் நான் என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த அட்வைஸ் சகட்டு மேனிக்கு இருக்கு. ஒரு ஆளுக்கு 100 அட்வைஸ் பண்ணுவான். எதைத்தான் செய்யறது? சளி பிடிச்சிருக்கு சொன்னோம்னு வச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் மிளகு எடுத்து போடுவாரு, ஒருத்தர் இதை செய்யுங்கன்னு, ஒருத்தர் சுடுதண்ணி குடிங்கன்னு, 100 செய்தி எப்படி பின்பற்ற முடியும்? மண்டகாலம். அப்ப இந்த தருணத்தில் எல்லாம் நம்முடைய மேதாவித்தனத்தை காட்டக்கூடிய இடமாக அதை ஆக்கிவிடக் கூடாது. நோயாளியுடைய தன்மை நம்ம பார்க்கணும். அவருக்கு அது தெரியும் என்றால் நம்ம விட்டுறணும். அவர் மருத்துவம் செய்கிறார் என்றால் அந்த மருத்துவத்துறையில் நமக்கு அந்த ஞானம் இருந்தது என்றால் இதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போய் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க என்ன பண்ணலாம் நம்ம சொல்லலாமே தவிர தவறான அட்வைஸ் எப்பொழுதும் என்னது பண்ணவே கூடாது. அது என்னது மிக மிக மோசமான விஷயம். அல்லாவே இதை கண்டிக்கிறான். உங்களுக்கு அறிவு இல்லாத விஷயத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள். எது விஷயத்தில் அல்லாஹ் உங்கள் அறிவை தரவில்லையோ அது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணாதீங்க, பிறரிடத்தில் போய் சொல்லாதீங்க. தவறானதை உங்கள் பேச்சை கேட்டு அவர் செய்து அதனால் பாதிப்படைந்தால் அதற்குரிய குற்றவாளிகளாக நாம் மாறுவோம் நம்ம நினைக்கும். அப்போ ஒரு நோயாளியை போய் நம்ம சந்திக்கிறோம் என்றால் அவருக்காக அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான், அல்லாஹும்ம ரப்பன் நாசி முதுகுபல் பாக்ஸி இஸ்தி அந்த சாஃபி லா சாஃபிய இல்லா அந்த சிஃபா லா யுகாதி சக்கமா. மனிதர்களின் எஜமானனே, நோயை குணப்படுத்துவனே, இந்த நோயை பரிபூர்ணமாக குணப்படுத்துவாயாக, அறவே மீதம் வைக்காமல் இந்த நோயை குணப்படுத்துவாயாக. அந்த நோயாளிக்காக பிரார்த்தனை செய்யும். அவருடைய உள்ளம் ஆறுதல் அடையக்கூடிய அளவிற்கு, அவருடைய உள்ளம் எளிதாக ஆவதக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், நல்ல முறையில் அவர் ஊக்கம் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை அவருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் நாம் சொல்லி வருவதுதான் சால சிறந்ததை தவிர பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளோ கடுமையான வார்த்தைகளோ அந்த இடத்தில் சொல்லிவிட்டால் அது மிக மிக மோசமான விளைவை ஏற்படுத்தி நமக்கு பாவத்தை ஏற்படுத்தும். அதே போல் நாம ஒரு மௌத்து வீட்டுக்கு போறோம்னா அந்த இடத்தில் நாம் என்ன பண்ணுவோம், வார்த்தைகளை கவனமாக நம்ம விளையாடு. சில தருணங்களில் சில பேர் என்னது தேவையில்லாததை சொல்லக்கூடிய மனிதர்களாக பலர் இருப்பதை பார்க்கும். இறந்திருப்பாங்க, நேரம் வருவாங்க, யாரு இறந்திருக்காங்களோ அவருடைய உறவினர் கிட்ட போயிருவாங்க. என்னாச்சு, நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாரே, நல்லா இருந்தவர் தான் இறந்து போவாரு, இறந்தவரா திரும்ப இறந்து போவாரு? நல்லா இருக்கிறவர் தான் இறந்து போவார். நல்லா இருக்கிறவர் தான் நோய் வரும். இவருக்கு நோயே இல்லையே, அதை எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும்? தீர்மானிக்க முடியாது. நல்லா இருப்பவர் தான் இறந்தும் போவார், நன்றாக இருப்பவருக்கு தான் நோயும் வரும். நோயின் காரணமாக மீண்டும் வருவார், இறந்தும் போய்விடுவார். அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, நம்ம கையில எங்க இருக்குது? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, நேத்து வரைக்கும் நான் பேசிட்டு தானே இருந்தேன், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாரு, இவர் எல்லா டீட்டெயிலும் கேட்பார். இப்ப இந்த உறவினர் இருக்காங்கல்ல, யாரோ ஒருத்தர் இழந்து நிப்பாங்க, அவருக்காக இவர் கவலைப்படுவாரா, இவருக்கு பதில் சொல்வாரா? இப்படி ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, வரக்கூடிய அத்தனை பேருமே அதே உறவினரிடத்தில் அதே கேள்வி, என்னாச்சு ஏதாச்சு. நான் கேட்கிறேன், இந்த கேள்வியை கேட்கலன்னா நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? அல்லது இந்த கேள்வியை கேட்டனால நமக்கு என்ன கோடி ரூபாய் கிடைச்சிட போதா? அவருக்கு இந்த காரணத்தினால நோய் வந்து இறந்தார் அப்படின்ற தகவல் அறிஞ்ச உடனே நமக்கு என்னது, தகவலை அறியக்கூடிய மாமேதன் என்னது நடுவட்ட செலவு வச்சு கும்பிடவா போறாங்க? ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த தேவையற்ற அறிவை பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இது மனிதனுடைய உள்ளத்தில் காயப்படுத்தும். ஏன்னா அவர் தன்னுடைய உறவினரை இழந்து போய் நிற்பார், கவலையுடன் இருப்பார். கவலைப்படாதீங்க, பொறுமையா இருங்க, நல்லதை எதிர்பாருங்கள், அப்படித்தான் அவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மகன் இறந்து போயிறார். ரசூலுல்லாஹ்வுடைய பேர், சின்ன வயசுல உள்ள ஒரு பேர் இறந்து போயிறார். மக அத்தாவுக்கு தகவல் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி பேரை இறந்து போயிட்டா வாங்கன்றான். ரசூலுல்லாஹ் அதை கேட்டு கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டுட்டு அவங்களுக்கு பதில் சொல்லி அனுப்பிவிடுறாங்க. அல்லாஹ் கொடுத்ததும் அவனுக்குரியது, அவன் எடுத்ததும் அவனுக்குரியது. அல்லாஹ்வுடைய விதியில் எல்லாம் நேரம் தவறாம சரியாக நடக்கும். நீங்கள் பொறுமையை கடைபிடித்து நல்லதை எதிர்பாருங்கள் நாங்க சொல்லுவோம். எவ்வளவு அழகான வார்த்தை, பொறுமையை கடைபிடித்து நல்லதை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் நாம எதிர்பார்க்கோம். நம்ம போறோம் என்றால் கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருவான், சொர்க்கத்துல அவர் சிறந்த துணை உண்டு, சிறந்த குடும்பம் உண்டு, தயவு செய்து கவலைப்படாதீங்க, ஜாலியா சுகமா சொன்னது சொர்க்கத்துல இருப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய உடம்பை என்ன பண்ணிக்கிறாதீங்க, வீணாக்கிறாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்குவான், பொறுமையோடு இருங்க என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையை தான் நம்ம சொல்லணுமே தவிர ஏன் என்னாச்சு இந்த கொஸ்டினே நமக்கு தேவையில்லை. அதை அறிந்து கொண்டு நமக்கு எந்த பிரயோஜனம் உண்டா? திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை அதை சம்பந்தப்பட்ட மனிதர்கள் சொன்னால் மறக்க நினைப்பவருடைய உள்ளத்தை நம்ம காயப்படுத்துற மாதிரி. அதுல இருந்து அவர் மீளணும்ல, அவர் அவங்க உறவினர் இறந்து போயிட்டார், அந்த கவலையில இருந்து அவர் மீளணும். மீள விடாம திரும்ப எப்ப சந்திச்சாலும் சரி, இறந்து போயிருப்பாங்க, ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா அடுத்த நாள் அந்த நாள் வந்திருக்க மாட்டார், 2ஆவது நாள் போவார், இவர் கவலையில இறந்திருப்பார். ஒரு மனைவி கணவன் இறந்திருக்காரு, தந்தை இறந்திருக்கா வச்சுங்களேன், தந்தை இறந்த தூக்கத்துல இருப்பாங்க. என்ன பண்ணுவாரு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் லேசாக்கிடுவோமா அப்படி என்ன பண்ணுவோம், அவங்களோட சகஜமான சூழ்நிலை கொண்டு வரும்.
அப்புறம் இது எப்படி நடந்துச்சு, அப்ப அந்த விஷயம் அவங்கள பாத்தீங்களா இவங்கள பாத்தீங்களா அப்படின்னு அவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களின் பக்கம் அவர்கள் இழுப்பது போன்று பேசுமே தவிர, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன பண்ணீங்க, எப்படி அடக்கம் பண்ணீங்க, இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப அவர்களுடைய உள்ளத்தில் காயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அவர் மறக்க நினைக்கணும், அவர் அதிலிருந்து மீளணும். இஸ்லாமிய அடிப்படையில் என்ன, ஒரு மனிதர் இறந்து விட்டால் அதிகபட்சம் 3 நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும், அவ்வளவுதானே. அதை தாண்டி என்னது நமக்கு அனுமதி இல்லை என்று சொல்லும் பொழுது அதிலிருந்து மீட்டு எடுக்க வேண்டிய பொறுப்பு தான் சகோதர சகோதரிகளாகிய நமக்கு இருக்கே தவிர, மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளுனா இந்த படபடப்பு, அந்த பயம், அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். அது மெல்ல மெல்ல மாறுவது என்னது, ஒரு நீண்ட காலம் பிடிக்கலாம். நெருக்கமான இரத்த உறவுகள் மரணித்து விட்டால் அந்த துன்பத்திலிருந்து மீள்வது என்னது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்று சொல்லும் பொழுது, நாம் அந்த துன்பத்தை மீண்டும் மீண்டும் கிளற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னமா என்னது, பொறுமையா இருங்க, சபுர் செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் நல்லது எதிர்பாருங்க. அப்படித்தான் நாம சொல்லி கொடுக்க வேண்டுமே தவிர, அது மாற்றமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அங்க போயிட்டு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க. மார்க்கத்திற்கு முரணாக நடந்ததென்றால் அறிவுரை சொல்வதில் தவறல்ல, அங்க சொல்லலாம், அழகான முறையில சொல்லணும், அதிகார துணையில சொல்லக்கூடாது. சில பேர் அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஜனாசாவை இப்படி வைக்காதீங்க, மேற்கு நோய் கால் நீட்டாதீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களே கவலைப்பட்டு அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அங்க போயிட்டு என்னது, இவர் புதிய சட்டம் சொல்லுகிறன்ற பேர்ல இப்படி கால் வைக்காதீங்க, அப்படி கால் வைக்காதீங்க, இப்படி எல்லாம் சொல்லுவது என்னன்னா மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக மாறிவிடும். நாம போனது இருக்கு அவருக்காக பிரார்த்தனை செய்ய, இறந்து போனவருடைய பாவ மன்னிப்புக்காக போறோம், இறந்து போனவருடைய உறவினருடைய மன அமைதிக்காக போறோம். 2 விஷயம் தானே. அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்டா நமக்கு நன்மை, அவருடைய உறவினருக்கு மன அமைதிக்காக நாம் அவரிடத்தில் நல்ல முறையில் பேசினால் அதுவும் நமக்கு மறுமை நன்மை. இதற்குத்தான் நம்ம போறோமே ஒழிய மன அமைதி கெடுக்கிற விதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வார்த்தைகளை அமைத்து விடக்கூடாது, கவனம் கருதி பேசணும். தமிழ்ல சொல்லுவாங்களே, இங்கீதமாக நடக்கணும். எந்த சபையில எந்த இடத்துல எதை பேசணும் அப்படின்லாம் கவனிச்சு பேசணும். சில பேர்லாம் பார்க்கும்போது நமக்கே கோவம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண் பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க, கல்யாண வயசுல அவர் இருப்பார், இறந்து போன வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, இப்படியே சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க வயசு பிள்ளைகள்லாம் இருக்கும். இது யார் பிள்ளை, இது யார் பிள்ளை, எதுக்கு விசாரிக்கிறாங்களா, மகனுக்கு மாப்பிள்ளை தேடுறாரு, எங்க மையத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு மகனுக்கு மாப்பிள்ளை தேடுறாரு. இப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்க, இருப்பான். இது சூழலுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுமா இல்லையா, எந்த இடத்தில் எதை சொல்லணும், எதை பேசணும், எதை கேட்கணும் என்ற அறிவை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கும் பொழுது இந்த இடம் வருத்தத்திற்குரிய இடம், கவலைக்குரிய இடம். கவலையே வரலன்னா கூட கொஞ்சமா நடிக்கவே செய்யணும்ல. போய் சில பேர் சிரிச்சுக்கிட்டுவாங்க. அங்க போய் உட்காந்து என்னது, அவரும் அவங்க கணவன் இறந்து போயிருப்பான்னு துக்கத்துல வந்திருப்பார், பிள்ளை இறந்து போய் ஹா 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 அப்படின்னு என்ன பண்ணுவாரு, இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இப்ப இதை பார்க்கும்போது என்ன இருக்கும், நீ எதுக்கு எனக்கு அமைதி சொல்ல வந்தியா, நீ வெறுப்பேத்த வந்தியா, வருமா வராதா சம்பந்தப்பட்டவங்களுக்கு. அப்ப சபை பார்த்து நம்ம நடக்கணும், எந்த இடம் எப்படி இருக்கிறது இதெல்லாம் சூழல் கவனித்து நாம நடக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகளை விடக்கூடியவர்களா இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு வாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன வேண்டுமானால் பேசலாம், என்ன வேண்டுமானால் கேட்கலாம் என்று ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தினால் அதற்குரிய பாதிப்பை மறுமையில் தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கவர்னராக அனுப்புறாங்க. அனுப்பும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கை மீது கை வைத்து என்ன சொல்றாங்க, அல்லாஹ் அவர் சொல்றாங்க, எல்லா வணக்கத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கத்தை, ஒரு காரியத்தை உனக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறான். அப்ப முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்க அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படி அவர் கை மேல கை வச்சுக்கிட்டு அவருடைய நாவை பிடித்து காட்டி இதை பேணுங்கள் அப்படின்னா அவர் பயந்து போயிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பேசுபவற்றுக்காக அல்லாஹ் நம்மளை தண்டிப்பானா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா சொல்றாங்க, ஆமா, மனிதர்களை அதிகமாக முகம் குப்புற நரகில் தள்ளுவது அவர்கள் நாவுகள் அறுவடை செய்த வேண்டாம். வார்த்தை தான் பெருமளவு மனிதர்கள் எங்க கொண்டு போய் சேர்த்துதான், நரகத்துல கொண்டு போய் தள்ளுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம நினைக்கிறோம் வட்டி வாங்கினா நரகத்துக்கு போகணும், தொழாம இருந்தா நரகத்துக்கு போவோம், அநியாயம் செய்தால் இதுவும் அநியாயம் தானே. ஒரு மனிதனுடைய உள்ளம் காயப்படும் என்றால் அல்லாஹ் பார்த்து கொண்டுதானே இருப்பான். ஒரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு செயலில் நம்ம அநியாயம் இழைத்து விட்டால் அது வேறு விஷயம், நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆனா ஒரு உள்ளம் பாதித்து அதனால் அவர் அதை மன்னிக்கவே இல்லை என்று சொன்னால் மறுமையில் வந்து நின்றால், அல்ல இறைவா என்னை பத்தி தப்பு தவறுமாக பேசினான், அநியாயமாக பேசினான், என் உள்ளம் அதனால் காயப்பட்டது என்று மறுமையில் அல்லாஹ்விடத்தில் வந்து அவன் முறையிட்டால் நம்முடைய அமல்களை எல்லாம் எடுத்து அல்லாஹ் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுத்து விட்டான் என்றால் நாம் எங்க போறது? நாம செய்யறதே கொஞ்சம் கொஞ்சம் அமல். 5 நேர தொழுகையை வாழ்க்கையில எல்லா காலம் செஞ்சிருப்போமா? பருவம் வந்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் நான் 5 வேளை தொழுகை ஒரு தொழுகையை விடவில்லை என்று சொல்ல முடியுமா? அல்லது ரமலானில் 30 நாள் 29 நாள் என் வருடத்தில் ஒரு வேளை கூட நான் விடாமல் தொழுகை நோன்பு வைத்து என்று சொல்ல முடியுமா? எந்த அமல்களை மிகச் சரியா நம்ம செய்திருக்கிறோம், அளவுக்கு அதிகமாக செய்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் மாதிரி இரவெல்லாம் நின்றா வணங்கணும், ரமலானில் 10 நாளுக்கு நிக்கிறதுக்கே நமக்கு என்னது
கால் வலிக்குது. 10 நாளுமே பஜார்ல தான் மக்கள் சுத்தம். ரமலானுடைய 10 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல நின்று என்ன பண்ணுவாங்க, நீண்ட நேரம் நின்றது ஃபஜ்ர் வரைக்கும் வணங்கி கொண்டிருப்பார்கள். இது யாரு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல்லா. நம்ம மக்கள் என்னது, அந்த கடைசி 10 நாள் தான் என்னது, எல்லாருக்குமே இப்ப பஜார்ல தான் லைலத்துல் கத்ர். அப்பதான் என்னது, இந்த ட்ரெஸ் வாங்கணும் அந்த ட்ரெஸ் வாங்கணும், காலைல போனா நைட் வர்றது. சில பேர் என்னது இங்க இருந்து என்னது தேனிக்கு போய் வாங்குறது, தேனிலையும் பத்தல மதுரைக்கு போயிருவோம், அங்கதான் என்னது காலைல போனா நைட் வரைக்கும் வர முடியும். நேத்து வானது சரியில்லை, அது மாத்திரம் இன்னொரு நாள், இன்னொரு ஆளோட இன்னொரு நாள் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க. நாம் நம்முடைய அமல்களை எல்லாம் குறைத்துக் கொண்டிருக்கிறோம். அமல்களை அதிகம் செய்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களே தங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருந்தார்கள் என்றால் நம்ம அமல்கள் எவ்வளவு குறைவாக செய்யறோம். அப்ப எந்த மனிதனுக்கும் எந்த கெடுதலையும் செய்யக்கூடாதான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் என்றவருக்கு ஒரு இலக்கணம் சொல்றாங்கல்ல. ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே முஸ்லீம்களில் சிறந்தவர் யாருன்னு கேட்கிறான். அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, எவரது நாவிலிருந்து பிற முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுகிறாரோ, எவரது கரங்களிலிருந்து பிற முஸ்லீம்கள் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்தான் சிறந்தவர்தான். என்னுடைய வார்த்தையால் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை என்றால் நான் சிறந்தவன். என் கைகளால் யாருக்கும் நான் எந்த விதமான அநியாயம் செய்யவில்லை என்றால் நான் சிறந்தவன் என்று எனக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிபிகேட் சொந்தக்காரர் தானே நான் இருக்கணும். நாம எல்லா இடத்திலும் எல்லா விதமாக நாம் பேசுகிறோம் என்றால் அப்படி நம்ம பேசிவிடக் கூடாது. எங்கே எப்படி பேச வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் நம்மளை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். நாம் அங்க இருந்தா, நம்மை நோக்கி அப்படி ஒரு வார்த்தை வந்தா எப்படி நாம நடப்போம் அப்படின்னு ரியாக்ட் பண்ணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை சந்திக்க வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை பார்த்தவுடன் என் கண்கள் குளிர்ச்சி அடைகிறது, உள்ளமோ மகிழ்ச்சி அடைகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி உருவாக்கினார்கள் என்பதற்கு இந்த ஒற்றை சொல் ஒரு சான்று. ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அது மாதிரி அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹை பார்த்த உடனே அழகா வரம்புக்குட்பட்டு போல்றாங்க. உங்களை பார்த்த உடனே கண்கள் குளிர்ச்சி அடைகிறது, உள்ளமோ மகிழ்ச்சி அடைகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் பொருட்களை பற்றி எங்கள் சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னும் போது ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நீரில் இருந்து படைத்தான். படிக்காத ஒரு மனிதர் சொன்னார், நீரிலிருந்து எல்லா பொருட்களையும் அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு. அது பெரிய ஒரு அறிவியல் செய்தி. அதற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அவர் திரும்ப கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே நான் சுவனத்திற்கு போவதற்கான காரியங்களை எனக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலாத்தை பரப்பு அப்படின்னா எல்லாருக்கும் சலாம் சொல்லு. யார் உனக்கு சலாம் சொன்னாலும் பதில் சலாம் சொல்லு. மக்கள் உறங்கும் பொழுது எழுந்து நின்று வணங்குனான். மக்கள் எல்லாம் இரவுல உறங்குறாங்களே, எல்லா நாளும் கிடையாது, நம்மளால இயன்றவർക്ക് என்ன பண்ணுவோம், இரவு நேரத்தை எழுந்து தஹஜ்ஜத் நம்ம என்ன பண்ணணும், தொழக்கூடியவர்களா இருக்கணும். உறவுகளை இணைத்துவாள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நல்ல பேச்சை பேசு அப்படின்னா. நல்ல பேச்சு என்பது சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும். வல் கலிமத்து தையிபத்து சதகா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நல்ல வார்த்தை என்பது, இனிய வார்த்தை என்பது தர்மம் தான். காசு பணத்தை சம்பாதிச்ச காசு பணத்தை சேர்க்கணும் நினைக்கிற காசு பணத்தை பிறருக்கு நாம கொடுக்கிறோமே, அந்த தர்மத்துக்கு நிகரானது ஒரு நல்ல வார்த்தை சொல்வது. நம்ம இடத்தில் ஒரு வந்து கேட்கிறாங்க, நான் ஒரு தொழில் செய்ய போறேன் அப்படின்னா சந்தோஷமா செய்யப்பா, அல்லாஹ் அவனுக்கு அருள் புரியட்டும் அப்படிதான் சொல்லணும். நம்ம பிள்ளை பரீட்சைக்கு போகுது, நம்மளுக்கு தெரிந்த உறவுல பரீட்சைக்கு போறாங்க, நல்ல பரீட்சை நல்லா எழுதிட்டு வாப்பா, அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான் அப்படிதான் சொல்லணும். நேற்று வரைக்கும் படிக்கல, மகரா இன்னைக்கு போய் எழுதி என்னது பாஸ் ஆக போதா போ அப்படின்னு என்னது தெரிஞ்சது மறந்து போயிடும். மோட்டிவேட் தானே பண்ணணும், டிமோட்டிவேட் பண்ணவே கூடாது. எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, அவன் படிச்சானோ படிக்கலையோ நான் போயிட்டோட என்ன பண்ணுவான், வென்றுவான்னு சொல்லணும். போயிட்டு நல்லபடியா வா அப்படின்னு தான் சொல்லணுமே ஒழிய நித்த கிழிச்சல் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிமோட்டிவேட்டா பேசி விட்டோம் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம அதுக்கு லாய்க்கு இல்லையோ, நமக்கெல்லாம் தெரியாதோ என்று மன உறுதியை குலைக்கக்கூடிய காரியமாக மாறிவிடும். அதனாலதான் ஒரு வார்த்தை நம்மள என்னது எங்க கொண்டு போய் சேர்க்குது, நரகத்துல கொண்டு போய் சேர்க்குது. அதே ஒரு வார்த்தை நல்லதாக பேசினால் சுவனத்துல கொண்டு போய் சேர்க்குதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகான்னு சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நினைத்து அஞ்சுகிறார்களோ. அல்லாஹ் நினைக்கிறோம், அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் எல்லாம் தந்தான், அதுல மாற்று கருத்து இல்ல. அதை பற்றி அல்லாஹ் கேட்பான். மறுமையில் நிப்பாட்டி வச்சிருந்தது எதை கொடுத்தானோ அதை பற்றி எல்லாம் ஒன்று விடாம அல்லாஹ் கேட்பான் என்பதை நினைத்து யார் அஞ்சுகிறாரோ ஃபல் யகுல் ஹைரன், அவர் நல்லதை பேசட்டும் அப்படின்னா. பேச முடியல அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவுல் யஸ்முத், மௌனமாக இருங்கள். நாம ஒரு சபையில இருக்கோம், ஒரு 4 பேருக்கு மத்தியில இருக்கோம் அல்லது 2 பேருக்கு மத்தியில இருக்கோம், காரசாரமான விவாதம் போய் கொண்டிருக்கிறது. நாம சொல்லக்கூடிய நல்ல கருத்தை அவர் மறுக்கிறார். நம்ம சொல்லக்கூடிய நமக்கு தெரியும் நல்ல கருத்து, உண்மையான கருத்து, 100% கரெக்டான கருத்து, நம்ம சொல்லக்கூடிய மெசேஜ் அவர் மறுக்கிறார். நாம என்ன பண்றோம், அழகான முறையில விவாதம் பண்ணி பாக்குறோம். கடைசி வரைக்கும் விவாதம் மேல ஏறிக்கிட்டே போகுது. இது கடுமையான சண்டையா வந்துட வேண்டியதான். ஏன், அவருக்கு அது புரியவில்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் என்னது, இதை சொல்லிக்கிட்டே இருந்தா புரியல,
இன்னொரு நாள் அவர் நல்ல மூட்ல இருக்குமோ நல்ல மனசுல இருக்குமோ நம்ம என்ன பண்ணிக்குவோம், இதை சொல்லிக்கொண்டு வெளியே வந்துடும். எந்த சபையில் நாம் வாய் திறந்தால் அது நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு எதிராக மாறிவிடுமோ, மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடுமோ, ஒரு சமூகத்திற்கு நம்முடைய வார்த்தையால் அநீதம் இழைக்கப்பட்டு விடுமோ என்று நாம அஞ்சினால், இறைவனை பற்றிய பயம் இருந்தால், மறுமை பற்றிய பயம் இருந்தால் நாம் என்ன பண்ணணும், அதை பேசாமல் மௌனமாக இருந்து விடட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன அழகான அறிவுரை, நீங்கள் பேசினால் நல்லதுதான் பேசுவீர்கள், அழகானதைத்தான் பேசுவீர்கள் என்றால் பேசுங்கள். இல்ல இந்த இடத்துல நமக்கு வாய்த்த வந்துரும் அப்படின்னா கவனமா இருக்கும். ஏன்னா கோபத்துல என்ன மாதிரி வேணா பேசுறோம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் வாங்க, கோபம் நல்லா இருப்பாங்க, அழகா பேசுவாங்க. ஆனா கோபம் வந்துருச்சுங்க, வார்த்தை என்ன வார்த்தை வராது தெரியல. ஏன்னா அறிவு போயிருதுல, கோபம் வந்தோடனே மனிதன் அறிவை இழந்து விடுகிறான். அறிவு இருந்தா தான் யோசிப்பான். அது நம்ம அம்மா, இது நம்ம அத்தா, இது நம்ம சொந்தக்காரா, இது நம்ம நண்பர் அப்படின்னு கவனிச்சு பேசுவோம். அறிவு போயிடுச்சுன்னா கவனம் வராது. என்ன பண்ணுவானது, என்ன வேண்டுமானால் பேசுவான். அது மாதிரியான தருணங்களில் வாய் மூடி செல்வது சிறந்தது. கோபம் வந்துருச்சா, பேச வேண்டிய தருணம் இந்த இடத்துல பேசணும்னு நம்ம நினைச்சோம்னா வேண்டாம், பேசினால் அல்லாஹ்விடத்தில் பாவமாளி ஆகிவிடுவோம் என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வந்து அதை தவிர்த்து கொள்வதால் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை சிறந்தது. நம்ம மறுமை வாழ்க்கை நாம தான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகும். இதை நல்ல ஆழமா பதிவு வச்சுங்க. யாரும் யாருக்காகவும் இன்னொரு மனிதருக்காக சிபாரிசு செய்ய முடியாது. நமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய ஒரே மனிதர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அவர்களை பின்பற்றினோம்னா அவங்க நாளைக்கு சிபாரிசு செய்வாங்க. அவர்கள் நம்ம பின்பற்றாம அவர் சொல்ல எல்லாம் மறுத்தால் ரசூலுல்லாஹை விடவா கவலைக்குரிய வாழ்க்கை நம்ம கிடைச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில மனிதர்கள் சொல்லுவாங்கல்ல, கஷ்டங்க, துயரங்க, சோதனைங்க, அதனாலதாங்க கடுமையா பேசிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்க்கு வராத கஷ்டமா? நம்ம ரசூலுல்லாஹ்வோடவா அதிக கஷ்டப்பட்டோம்? கிடையவே கிடையாது. மனிதர் எப்படி கஷ்டப்பட்டார்? 10 வருடத்தில் 19 போரை செஞ்சுட்டார். சொந்த ஊர்ல இருந்து விரட்டப்பட்டார். கொலை செய்வதற்கும் முன்னிறுத்தப்பட்டார். 10 வருஷம் கூட நிம்மதியா வாழ விடல. ரசூலுல்லாஹ் மதீனாவில் அதிபராக 10 வருஷம் வாழ்ந்தாங்க. அதுல கூட நிம்மதியா வாழ விடல. அவ்வளவு அநியாயங்கள், பசி, பட்டினி, வறுமை, பேசாத பேச்சுக்கு ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல கண்ணுக்கு நேரம் பார்த்து மக்களுக்கு மத்தியில இதுதான் சத்தியம் என்று சொல்லும் பொழுது பைத்தியக்காரன் சொன்னான். எப்படி இருக்கும் உள்ளம்? எவ்வளவு வேதனை இருக்குடா, கண்ணுக்கு முன்னாடி நான் ஜிப்ரீல பார்த்து இதுதான் சத்தியம் அறிஞ்சு வந்து சொல்றேன், இதை ஏற்க மறுக்கிறீங்களே, இந்த நல்ல கொள்கை ஏற்க மறுக்கிற ரசூலுல்லாஹ் வேதனைப்பட்டிருப்பாங்களே. ஆனாலும் கூட எந்த தருணத்திலும் யாருக்கும் எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக பேசியதில்லை. அவருடைய வாழ்க்கையில் எந்த மனிதரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டியது இல்லை, சபித்ததும் இல்லை, கெட்ட வார்த்தை இயற்கையாகவோ செயற்கையாகவோ பேசியதில்லை. எவ்வளவு பெரிய அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். இவரைத்தான் அல்லாஹ் நமக்கு முன்னாடி காட்டி இவர் மாதிரி வாழ் அப்படின்னு நமக்கு சொல்லும் பொழுது இந்த நபிகளாரே நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். நமக்கு ஒரு கோபம், சங்கடம் வரும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு கணம் நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையில் அழகியல் ஏற்படும். அந்த அழகியலுக்காக அல்லாஹ் தஆலா மறுமையில் நிரந்தரமான சுவனத்தை தருவான். அதை பெறக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. அல்ஹம்துலில்லாஹ்.